ஆரோவில் உதய நாளை ஒட்டி அங்கு வசிக்கும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போன் பயறியற்றி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். புதுவையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் மனிதகுல ஒருமைப்பாட்டை லட்சியமாக கொண்ட ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. அரவிந்தர் ஆசிரம அன்னையின் பெரும் முயற்சியால் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று ஆரோவில் சர்வதேச நகரம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஆரோவில் உதய நாளில் கூட்டு தியானம் நடத்தப்படும். இதையொட்டி ஆரோவிலில் வசிக்கும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் மாத்திரை மந்திர் அன்னையின் இல்லம் அருகில் அமைந்துள்ள ஆம்பி தியேட்டரில் இன்று காலை போன் பயர் ஏற்றி ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். கூட்டு தியானத்தின் போது ஆரோவில் சாசனம் அன்னையின் குரலால் ஒளிபரப்பப்பட்டது. ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு துறையில் பணியாற்றிய பெண் அதிகாரியின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து அவரது காரிலேயே பெண் அதிகாரியை வீட்டிற்கு அனுப்பி மரியாதை செலுத்திய சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவுத்துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்து தற்போது துணை பதிவாளராக ஓய்வு பெறும் பெண் அதிகாரி சாய் கீதா ராணியின் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் இல்லநிலை கணக்கு அதிகாரி மகிழா இடமாறுதலை முன்னிட்டு வழி அனுப்பும் விழா என இருபெரும் விழா கூட்டுறவு பதிவாளர் சங்கத்தின் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை அதிகாரி தனலட்சுமி, துணை பதிவாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு இருவருக்கும் நினைவு கேடயங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய இளங்கோவன், கூட்டுறவு துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் சாய் கீதா ராணியின் தன்னலமற்ற சேவை பாராட்டுக்குரியது என புகழாரம் சூட்டினார். மேலும் பள்ளி கல்லூரி பருவம் போல பணியில் ஓய்வு என்பதும் ஒரு பருவம் என்றும் அதனை வயது முப்பு ஓய்வு என கருதாமல் இன்முகத்துடன் வரவேற்று புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என வாழ்த்தினார். இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் பணி நிறைவு மற்றும் மாறுதலாகி செல்லும் இரு பெண் அதிகாரிகளையும் தனது காரிலேயே அவர்களது வீட்டிற்கு அனுப்பி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மரியாதையை செலுத்தியது அதிகாரிகள் அரசு துறைகளில் முன்மாதிரியாகவும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. வெளியூர் தொகுதி கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 8.7 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் உள்ள சீலை ஓடை ஆற்றின் கரையை ரூபாய் 1.32 கோடி செலவில் பலப்படுத்தும் பணி ரூபாய் 6.44 கோடி செலவில் ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் முதல் தெரு முதல் 10 தெரு வரை உள்ள குறுக்கு தெருக்களில் புதிய தார் சாலை மற்றும் யூடு வாய்க்கால், கொம்பாக்கம் லட்சுமி அவென்யூ 3வது குறுக்கு தெரு தொடங்கி சிமெண்ட் களம் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 30.57 லட்சம் செலவில் கொம்பாக்கம் அய்யனார் கோவில் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி என ரூபாய் 8.7 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய சாலை அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஊதியம்பட்டு கிராமம் பூத் நம்பர் 39 திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊதியம்பட்டு கிராமம் பூத் நம்பர் 39 பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மத்திய, மாநில அரசுகளின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நலத்திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், வெளியூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், வெளியூர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு ஆகியோர் திருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திருமுனை பிரச்சாரத்தை வெளியூர் தொகுதி துணைத் தலைவர் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் தமிழரசன் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில மாநாட்டில் SC/ST பிரிவு தேசிய தலைவர் ராஜேந்திர பால் கௌதம், ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷிதா காந்தி சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில மாநாடு கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை தாங்கினர். SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன் வரவேற்றார். மாநாட்டில் SC/ST பிரிவு தேசிய தலைவர் ராஜேந்திர பால் கௌதம், ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷிதா காந்தி சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம், வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் MLAக்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,36,000 இழந்தனர். புதுச்சேரி முதலாளப்பேட்டையை சேர்ந்த நபர் தனது வங்கிக் கணக்கு அப்டேட் தொடர்பாக விவரங்களை
யூடியூப் வலைதளத்தில் தேடினார். அப்போது அதில் வந்த மொபைல் செயலியை உண்மை என நம்பி பதிவிறக்கம் செய்து வங்கி கணக்கு விவரங்களை பதிவிட்டார். அதன்பின் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 75,400 மர்ம நபர்கள் திருடினர். இதேபோன்று முத்தால்பேட்டை சேர்ந்த நபர் 36,200 ரூபாய், முருங்கம்பாக்கம் நபர் 14,000, நயினார் மண்டபம் நபர் 5,396, பாக்கமுடியான்பேட் நபர் 5,500 ரூபாய் என 5 பேர் மொத்தம் ரூபாய் 1,36,496 இழந்தனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆரோவில் பாவேந்தர் பள்ளி சார்பில் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆரோவில் அருகே உள்ள ஆலங்குப்பத்தில் அமைந்துள்ளது பாவேந்தர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி. இங்கு பள்ளியின் முனைவர் சீனு மணிபாலன் மற்றும் இயக்குநர் லட்சுமிகாந்தன் தலைமையில் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பாரம்பரிய உணவு, மாடர்ன் கலாச்சார உணவு, உடல் ஆரோக்கியம் பற்றிய உணவு உள்ளிட்ட உணவுகள் இடம்பெற்றன. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தனியார் பள்ளியின் கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன் மற்றும் ஆனந்த், அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு இடங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வருகையை ஒட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் சிறப்பு பாதுகாப்பு படை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நாளை அரசு சார்பில் நடக்கும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று ரூபாய் 2,700 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். பிரதமர் வருகையை ஒட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் 10,000 பேர் அமரும் அளவிற்கு விழா மேடை அமைக்கும் பணி கடந்த ஒரு வாரமாக முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் நேற்று முன்தினம் மாலை முதல் மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இக்குழுவினர் நேற்று முன்தினம் தலைமை செயலர், டிஜிபி, கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி உள்ளனர். மேலும் லாஸ்பேட்டை வளாகம் முழுவதும் மாநில போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்கும் திண்டிவனம் அலர்மேல் மங்கா சமேத சீனிவாச பெருமாளுக்கு சிருங்கேரி சரதம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவ கமிட்டியின் கௌரவ தலைவர் வெங்கடேச ராமானுஜதாசர் கூறுகையில், மாசிமகம் உற்சவத்தை ஒட்டி திண்டிவனம் நல்லியகோடா நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு வரும் 2ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புதுச்சேரி நூறடி சிருங்கேரி மடம் சாரதம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. திருமஞ்சனம் கண்டரளி சிறப்பு அலங்காரத்துடன் புதுச்சேரி வடமுகத்து வகுப்பு பேரி செட்டியார் திருமண மண்டபத்தில் சுவாமி தங்குகிறார். தொடர்ந்து 3ஆம் தேதி புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடல் தீர்த்தவாரியில் காலை 8:30 மணிக்கு சீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மாலை 3 மணிக்கு வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபம் தங்குகிறார். அன்று மாலை 7 மணி முதல் 8 மணிக்குள் ஊஞ்சல் வைபவம் நடக்கிறது. 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மேல் சிறப்பு திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது. மாலை 6 மணிக்கு சேஷவாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி நேரு வீதி, திருவீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இரவு வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்தில் தங்குகிறார். 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு லோக சேமத்தை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம் நடக்கிறது என்றார். லாஸ்பேட்டை சாய் உணவு குடிநீரில் புழுக்கள், ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இது தொடர்பாக ஏஏயுடி யூசி துணைத் தலைவர் மோதிலால், செயலாளர் சிவகுமார், நாம் தமிழர் தொழிலாளர் சங்கம் செயலாளர் ரமேஷ், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி செயலாளர் மகேந்திர நகர் வெளியிட்டுள்ள கூட்டறியில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகுராஸ் காலேஜ் எதிரில் மத்திய அரசின் இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது. அந்த விளையாட்டு அரங்கத்தில் விளையாட்டு பயிற்சி பெறும் மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு உணவு தயாரிக்கும் கேண்டீனில் கோதுமை மாவில் புழுக்கள் இருக்கிறது மற்றும் உணவு தயாரிக்கும் தண்ணீரில் புழுக்கள் வருகின்றன. புழுக்கள் அரிசி, கோதுமை, புழுக்கள் வரும் தண்ணீரை கொண்டுதான் சமைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். இதனை இன்சார்ஜ் ராஜேஷ், வாலிபால் கோச் பழனி, ஸ்டோர் இன்சார்ஜ் பழனிசாமி, அக்கவுண்டன்ட் ராஜகோபால் ஆகியோரிடம் கடந்த 23/2/2026 மாஸ்டர் கூறிய போது பரவாயில்லை, அதிலே சமயங்கள் என்று கூறியுள்ளனர். மேலும் ஸ்டோர் இன்சார்ஜ் பழனிசாமி மற்றும் அக்கவுண்டன்ட் ராஜகோபால் இருவரும் அசிங்கமாக திட்டியதோடு அடித்து துரத்திவிட்டனர். மேலும் வில்லியனூர் அடுத்த உத்தரவாகினிப்பேட்டையில் இருக்கும் அவரது வீட்டிற்கு ராஜேஷ், பழனி, ரிலையபிள் செக்யூரிட்டி உரிமையாளர் ராஜு உள்ளிட்டோர் சென்று உணவுப் பொருட்களில் புழுக்கள் உள்ளது குறித்து வெளியே யாரிடம் சொல்லக்கூடாது என்று கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். அங்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கிரைண்டரில் வேலை செய்த பெண் ஊழியருக்கு 2 முறை மின்சார ஷாக் அடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண் ஊழியரின் கையில் பெருத்த காயம் ஏற்பட்டு கட்டு போடப்பட்டுள்ளது. இந்த விபத்தை வெளியில் தெரிவிக்காமல் மூடி மறைத்துள்ளனர்.
விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கி வரும் நிலையில் அதிகாரிகள் புழுப்பூத்த அரிசி, புழுப்பூத்த கோதுமை, புழுப்பூத்த தண்ணீர் இவற்றை கொண்டு சமையல் செய்து மாணவர்களுக்கு அளிக்கின்றனர். இதனால் மாணவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. எனவே லாஸ்பேட்டையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தில் நடைபெற்று வரும் ஊழல் முறைகேடுகள், சமையல்காரரை வேலை நீக்கம் செய்து அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளது. இதுகுறித்து ஆளுநர் தலையிட்டு விசாரணை செய்து அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர்.